மின் கட்டணம் உயர்ந்துள்ளதாக மக்கள் புகார் அளித்திருந்த நிலையில் அது தொடர்பாக விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஜூலை மாதத்தில் 3.7 லட்சம் மின் இணைப்புகளுக்கு கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்பட்டிருப்பதாக மக்கள் புகார் தெரிவித்திருந்த நிலையில் மே மாதத்தோட ஒப்பிடுகையில் இந்த கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மின் கட்டண புகார்கள் குறித்து விசாரணை நடத்த மின்வாரியம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கக்கூடிய சூழலில் அது தொடர்பான விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்குங்கிறத பார்க்குறோம். கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் தாய்மானவன் இணைகிறார். தாய்மானவன், இந்த மின் கட்டண உயர்வு புகார் தொடர்பாக விசாரணை குழு அமைக்கப்பட்டிருப்பதாக அறிகிறோம். இந்த விசாரணை குழு அவங்களுடைய பணி எப்படி இருக்க போகுது, இதுல அதை பத்தின கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழகம் முழுவதுமே கடந்த 2 மாதங்களாக மின் கணக்கீடு எடுப்பதில் பல்வேறு புகார்கள் என்பது நுகர்வோர்கள் தரப்புல முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பா மீட்டர் அந்த ரீடிங்ல பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாகவும், வழக்கமாக 1000 ரூபாய் முதல் ஒரு 1500 ரூபாய் மின்கட்டணம் வரக்கூடிய இடங்கள்ல சுமார் 15,000 20,000 எல்லாம் மின்கட்டணம் என்பது ரீடிங் வந்திருப்பதாக மின் நுகர்வோர்கள் பரவலாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தாங்க. இது குற்றச்சாட்டோடு மட்டும் அல்லாம இது சமூக வலைதளங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் மாறி இருந்த ஒரு சூழல்ல இது தொடர்பான புகார்களின் அடிப்படையில தற்போது மின்சார வாரியம் ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக வீட்டு நுகர்வோர்கள்ல எந்தெந்த நுகர்வோர்களுக்கு அந்த மீட்டர்கள் பழுது காரணமாக பாதிப்புகள் இருக்கிறதோ அந்த பாதிப்புகளை உடனடியாக சரி செய்து கொடுக்க வேண்டும் என்பதை அண்மையில மின்சார வாரியத்தின் தரப்புல உத்தரவுகள் வழங்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் கூட கடந்த மாதத்தோடு ஒப்பிடுகையில இந்த மாதம் பலருக்கு மின் கட்டணம் என்பது அதிர்ச்சிகரமாக வந்திருப்பதாக அறிய முடிகிறது. அந்த வகையில பலருக்கும் மின் கட்டணம் கூடுதலாக நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதால நுகர்வோர்கள் தொடர்ந்து கடுமையான குற்றச்சாட்டுகளை சுமத்த வண்ணம் இருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில மே மாதத்தோடு ஒப்பிடுகையில ஜூலை மாதத்துல 3.70 லட்சம் மின் இணைப்புகளுக்கு கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாக மின்சார வாரியம் அதிகாரப்பூர்வமாக தற்போது தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை குறித்து விசாரணை நடத்த மின்வாரியத்துறையுடைய தலைவர் அருண்ராய் IAS தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். அதையும் குறிப்பாக தலைமை பொறியாளர், கண்காணிப்பு பொறியாளர், உதவி பொறியாளர், வருவாய் ஆய்வு குழுவினர் உட்பட இந்த குழுவில் இருக்கக்கூடிய பலரும் தொடர்ந்து அந்த புகார்கள் தொடர்பாகவும் எந்தெந்த நுகர்வோர்களுக்கு இத்தகைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் விரிவான ஆய்வை நடத்தி குறிப்பாக அந்த மீட்டர் கட்டணம் உயர்ந்ததற்கான காரணம் என்ன என்பதை கண்டறிந்து வருகின்ற 7ஆம் தேதிக்குள், அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை வழங்கியிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில தான் கடந்த மாதத்தோடு மே மாதத்தோடு ஒப்பிடுகையில ஜூலை மாதத்துல 3.70 லட்சம் மின் இணைப்புகளுக்கு கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட்டிருப்பது இதன் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாய்மான். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.